காலண்ணா, எனக்கு கொஞ்சம் தானியங்கள் கிடைச்சிருக்கு. இது நம்ம ஆளுக்கு பாதியா எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகலாம் வாங்க. எப்ப பாரு நெல்லு கோதுமை இதை விட்டா வேற உணவே கிடையாதா? நான் இன்னைக்கு தானியங்களை சாப்பிட மாட்டேன், ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை சாப்பிட போறேன். நம்ம காட்டுல தான் இப்ப காய்கறி தோட்டமே இல்லையே, அப்புறம் எப்படி நீங்க காய்கறி சாப்பிடுவீங்க? நம்ம காட்டுல இல்லைன்னா என்ன, பக்கத்து காட்டுல இருக்கு. நான் அங்க போக போறேன். அங்க தக்காளி, வெள்ளரிக்காய், பரங்கிக்காய், இப்படி விதவிதமான காய்கறிகள் இருக்கு. உனக்கு விருப்பம் இருந்தா நீயும் என் கூட வா. என்னது, பக்கத்து காட்டுக்கா? நான் வரல. அந்த காட்டுல கழுகுகள் வாழும்னு கேள்விப்பட்டிருக்க. அங்க போனா நம்ம உயிருக்கு ஆபத்து. தோணா, இப்படி எல்லாம் நினைச்சா வாய்க்கு ருசியா சாப்பிட முடியாது. ரிஸ்க் எடுத்தாதான் ரஸ்க் கிடைக்கும். அத நல்லா ஞாபகம் வச்சுக்க. இப்படி சொல்ல காலுக்காகும் பிறகு பக்கத்து காட்டை நோக்கி பறந்து போச்சு. சோனாக்குருவி அந்த தானியங்களை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. பக்கத்து காட்டுக்கு ரொம்பவும் வேகமா பறந்து போன காலுக்காகும் சீக்கிரமாவே அங்க போய் சேர்ந்துடுச்சு. அங்க இருந்து நதிக்கரைக்கும் பக்கத்துல ஒரு காய்கறி தோட்டம் இருந்துச்சு. அதை பார்த்த காலுக்காகும் ரொம்பவும் சந்தோஷமாயிடுச்சு. கிடைச்சிருச்சு, எனக்கு காய்கறிகள் கிடைச்சிருச்சு. என்னோட ஆசை தீர இன்னைக்கு நான் காய்கறிகளை சாப்பிடுவேன். இப்படி சொல்ல காலுக்காகும் தக்காளிய சாப்பிட்டு ருசிச்சு பார்த்தது. இப்படி தக்காளிய சாப்பிட்டு ருசிச்சு பார்த்த காலுக்காகும் பிறகு ஒரு பெரிய பரங்கிக்காயை பறிச்சு எடுத்துக்கிச்சு. பிறகு அந்த பரங்கிக்காயை தூக்கிட்டு தன்னோட காட்டுக்கு பறந்து போச்சு. இப்படி பறந்து போன காலுக்காக ஒரு மரத்து மேல உட்காந்து அந்த பரங்கிக்காயை சாப்பிட ஆரம்பிச்சது. அந்த சமயத்துல உணவு தேட பறந்து வந்த ரேக்காக்கிளி காலுக்காக பரங்கிக்காயை சாப்பிடறத பார்த்துட்டு அங்க வந்தது. காலு, இந்த பரங்கிக்காயை பார்க்கும்போது சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. எனக்கு கொஞ்சம் கொடு, நானும் சாப்பிட்டு பாக்குறேன். கொடுக்க முடியாது. இந்த பரங்கிக்காயை நான் ரொம்பவும் கஷ்டப்பட்டு பக்கத்து காட்டுல இருந்து எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். அப்படியா? இதுக்கப்புறம் நீ பக்கத்து காட்டுக்கு போகாத. அந்த காட்டுல கழுகுகள் வாழுது. நீ மறுபடியும் போனா அந்த கழுகுகள் உன்னை கொன்னு தின்னுடும். நான் இப்படி ஃப்ரெஷ்ஷான காய்கறியை சாப்பிட்றத பார்த்து உனக்கு வயித்தெரிச்சல். அதனாலதான் இப்படி சொல்ற. நீங்க யார் என்ன சொன்னாலும் சரி, நான் பக்கத்து காட்டுக்கு போய் காய்கறி சாப்பிட்றத நிறுத்த மாட்டேன். ரிஸ்க் எடுத்தாதான் ரஸ்க் கிடைக்கும். இத நல்லா ஞாபகம் வச்சுக்க. இப்படி சொன்ன காலுக்காகும் பிறகு மறுபடியும் அந்த பரங்கிக்காயை சாப்பிட ஆரம்பிச்சது. மறுநாள் அந்த காட்டுல இருந்த எல்லா பறவைகளும் உணவு தேட தயாரானாங்க. நாம எல்லாரும் வந்துட்டோம். காலண்ணாவை இன்னும் காணும். நீங்க 2 பேரும் இங்கேயே இருங்க, நான் போய் காலண்ணனை அழைச்சிட்டு வந்துடுறேன். சோனா, நீ போய் கூட்டாலும் காலும் நம்ம கூட வராது. அது பக்கத்து காட்டுக்கு போய் காய்கறி சாப்பிட ஆசைப்படுது. ஆமா சோனா, நீ கூப்பிட்டாலும் காலு கண்டிப்பா வராது. ரஸ்க்குன்னு ஏதாவது டயலாக் பேசி எரிச்சலை கிளப்போம். இல்ல, ஒரு தடவை போய் கூப்பிட்டு பாப்போம். வர்றதும் வராததும் காலண்ணனோட இஷ்டம். இப்படி சொல்ல சொன்னா குருவி பிறகு காலுக்காகத்தை கூப்பிட பறந்து போச்சு. காலண்ணா, நாங்க எவ்வளவு நேரமா உங்களுக்காக காத்திருக்கோம். சீக்கிரம் கிளம்பி வாங்க, நம்ம உணவு தேட போகணும். சோனா, காஞ்சி போன தானியங்களை நான் சாப்பிட விரும்ப மாட்டேன்னு எத்தனை தடவை சொல்றது? நான் எப்பவும் காய்கறிகளை தான் சாப்பிடுவேன். பக்கத்து காட்டு நதிக்கரை கிட்ட ஒரு காய்கறி தோட்டம் இருக்கு. வேணும்னா நீங்களும் என் கூட வாங்க, நான் அழைச்சுக்கிட்டு போறேன். காலண்ணா, பக்கத்து காட்டுல காய்கறி தோட்டம் இருக்கிறது உங்களுக்கும் தெரியும். ஆனா அங்க கழுகுகள் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஒருவேளை அங்க உள்ள காய்கறி தோட்டம் கூட அந்த கழுகுகளுக்கு சொந்தமானதா இருக்கலாம். அதனால நீங்க அங்க போறது ஆபத்தை விலை கொடுத்து வாங்குற மாதிரி. சோனா, வாழ்க்கைய உங்களை மாதிரி என்னால ஒரே மாதிரி வாழ முடியாது. வாழ்க்கைன்னா அதுல ஒரு ரிஸ்க் இருக்கணும். எங்களுக்கு அந்த ரிஸ்க் தேவையில்லை. நீங்களே ரிஸ்க் எடுங்க. அந்த ரஸ்கையும் நீங்களே சாப்பிடுங்க. இப்படி சொன்ன குருவி பிறகு அங்க இருந்து பறந்து போயிடுச்சு. அந்த காலனை நம்ம பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறாங்க. சோனா, சில பேர் பார்த்து திருந்துவாங்க, சில பேர் கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க, சில பேர் அடிபட்டாதான் திருந்துவாங்க. இந்த காலுக்காக 3வது ரகம், அடிபட்டாதான் திருந்தோம். மண்டோதரி, நம்ம காய்கறி தோட்டத்துல 7 பரங்கிக்காய்கள் இருந்துச்சு. ஆனா இப்ப 6 தான் இருக்கு. ஒரு பரங்கிக்காயை என்ன பண்ணுன? பறிச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போனியா? அண்ணா, உங்களுக்கு தெரியாம நான் பறிச்சு எடுத்துக்கிட்டு போவேனா? நான் எடுத்துக்கிட்டு போகல. ஒருவேளை நம்ம தோட்டத்துல இருந்து யாராவது திருடி எடுத்துக்கிட்டு போயிருக்கலாம். அப்படியா? அப்படின்னா அந்த திருடனை நாம பிடிச்சாகணும். இல்லைன்னா நம்ம காய்கறி தோட்டத்தையே அந்த திருடன் காலி பண்ணிடுவான். அண்ணா, அந்த திருடனை நாம எப்படி பிடிக்கிறது? நாம இங்க இருக்கிறது தெரிஞ்சா அந்த திருடன் இங்க வரவே மாட்டான். மண்டோதரி, அதுக்கும் ஒரு ஐடியா இருக்கு. வா, இங்க பக்கத்துல உள்ள மரத்துல போய் நம்ம மறைஞ்சு உக்காந்துப்போம். அந்த திருடனுக்கு கெட்ட நேரம் இருந்தா கண்டிப்பா இன்னைக்கு வருவான். இப்படி பேசிக்கிட்ட கழுகுகள் 2 பேரும் பிறகு அந்த மரத்தோட கிளைகளுக்கு இடையில மறைஞ்சு உட்காந்துக்கிட்டாங்க. இந்த சமயத்துல காய்கறிகளை சாப்பிடறதுக்காக காலுக்காக ரொம்ப வேகமா பறந்து வந்துகிட்டு இருந்தது. நேசு பரங்கிக்காய சாப்பிட்டு பார்த்தாச்சு.
இன்னைக்கு எந்த காயை சாப்பிடுறது? இந்த தோட்டத்துல வெள்ளரிக்காய் இருக்கு. இந்த வெயில் காலத்துல வெள்ளரிக்காய் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. இப்படி நினைச்ச காலுக்காகவும் வேக வேகமா பறந்து போச்சு. இப்படி பறந்து போன காலுக்காகவும் சீக்கிரமாவே அந்த காய்கறி தோட்டத்துக்கு போய் சேர்ந்துருச்சு. அந்த தோட்டத்துக்கு போன காலுக்காகவும் வெள்ளரிக்காய் கொடிக்கு பக்கத்துல போய் உட்காந்துச்சு. இப்படி உட்காந்து அந்த வெள்ளரிக்காய் ரொம்ப சந்தோஷமா சாப்பிட ஆரம்பிச்சது. மண்டோதரி, இந்த காகத்துக்கு கெட்ட நேரம் போல இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு நம்ம காய்கறி தோட்டத்துக்கு வந்திருக்கு. இப்படி பேசிக்கிட்ட கைதிகள் 2 பேரும் ஆளுக்கு ஒரு குச்சை கையில எடுத்துக்கிட்டு காலுக்கா வீட்டுக்கிட்ட போனாங்க. கழுகக்கா, நான் சத்தியமா இந்த தோட்டத்துல இருந்து எதையும் திருட வரல. வெள்ளரிக்காயை இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. அதனாலதான் வெள்ளரிக்காய் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போலாம்னு இங்க வந்தேன். நாங்க கூட இது வரைக்கும் யாரையும் அடிச்சதே இல்ல. அடிச்சா எப்படி இருக்குன்னு உனக்கு காட்டுறதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். இப்படி சொன்ன கைதிகள் 2 பேரும் பிறகு காலுக்காக தாடி பின்னி எடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி அவங்க அடிச்ச அடியில காலுக்காகத்தோட வால் துண்டாகி தரையில விழுந்துருச்சு. வால் துண்டாகி தரையில விழுந்தாலும் தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிட்ட காலுக்காகவும் அங்கிருந்து வேகமா பறந்து போச்சு. ரீட்டா, என்ன 2 கழுகுகள் விரட்டிக்கிட்டு வராங்க. தயவு செய்து இங்க வந்து கேட்டா நான் இங்க வரலன்னு சொல்லிடு. காலுக்காவா சொன்னதை கேட்ட ரீட்டா கிளி வீட்டு வாசலுக்கு போச்சு. அந்த சமயத்துல காலுக்காவா சொன்ன மாதிரியே 2 கழுகுகள் அங்க வந்தாங்க. ஏய் கிளி, ஒரு திருட்டுக்காக இந்த பக்கம் பறந்து வந்ததை நீ பாத்தியா? இல்லையே, இங்க எந்த காகமும் வரல. நான் யாரையும் பார்க்கல. அந்த திருட்டுக்காக எங்களோட தோட்டத்துல இருந்த காய்கறியை திருடிக்கிட்டு வந்துடுச்சு. நாங்க அடிச்ச அடியில அதோட வால் துண்டாயி எங்க தோட்டத்திலேயே விழுந்து கிடக்கு. இந்த தடவை வால் போனதோட தப்பிச்சுக்கிட்ட அந்த காகம் இன்னொரு தடவை அங்க வந்தா உயிரோட திரும்பி வராது. இப்படி சொல்லிட்டு கழுகுகள் 2 பேரும் தங்களுடைய காட்டுக்கு திரும்பி போயிட்டாங்க. ரீட்டா, என்னோட பால் மறுபடி வளர்ற வரைக்கும் நான் உன் வீட்லயே இருக்கேன். எனக்கு பால் போன விஷயத்த நீ யாருக்கிட்டையும் சொல்லிடாத. ஆனா ரீட்டா கிளி அன்னைக்கு சாயங்காலம் தன்னுடைய நண்பர்கள் எல்லார்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லிடுச்சு. மறுநாள் காலையில எல்லா பறவைக்கும் ரீட்டா கிளி வீட்டு வாசலுக்கு வந்துட்டாங்க. காலண்ணா கொஞ்சம் வெளியில வாங்க. காலு, ரிஸ்க் எடுத்தா ரிஸ்க் சாப்பிடலாம்னு அடிக்கடி சொல்லுவல்ல. நாங்க எல்லாம் ரிஸ்க் எடுக்கிறது எப்படின்னு உன்கிட்ட கத்துக்கிறதுக்காக வந்திருக்கோம். தயவு செய்து கொஞ்சம் வெளியில வா. இப்ப வேற வழி இல்லாத காலுக்காகவும் மெதுவா ரீட்டா கிளி வீட்டை விட்டு வெளியில வந்துச்சு. காலண்ணா, ரிஸ்க் எடுத்து ரஸ்க் சாப்பிடறத விட ரிஸ்க் எடுக்காம தானியங்களை சாப்பிடறதுதான் நல்லதுன்னு உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோனா குருவி இப்படி சொன்ன உடனே எல்லா பறவைகளும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. இதனால ரொம்பவும் வெக்கப்பட்ட காலுக்காக உடனே அந்த இடத்த விட்டு பறந்து போயிடுச்சு. ஒரு நாள் காலையில ஜக்கு தன்னோட நண்பர்கள் கூட பந்து விளையாண்டுகிட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் இப்படியே பந்து விளையாடிக்கிட்டு இருந்த ஜக்குவுக்கு இப்ப பந்து விளையாட்டு போர் அடிச்சிருச்சு. குக்கு, நான் விளையாட்டுக்கு வரல. நீயும் ராஜியும் விளையாடுங்க. எனக்கு போர் அடிக்குது. நான் வேற எங்கேயாவது போக போறேன். இப்படி சொன்ன ஜக்கு அங்கிருந்து பறந்து போக ஆரம்பிச்சான். இப்படி கொஞ்ச தூரம் பறந்து போன ஜக்கு மனிதர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்க பகுதியில இருந்த ஒரு மரத்துல போய் உட்கார்ந்தான். அந்த மரத்துக்கு ஒரு அம்மாவும் பையனும் உட்கார்ந்து இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, எனக்கு விளையாட ஒரு கிளி வேணும். எனக்கு ஒரு கிளியை பிடிச்சு கொடுங்க. டேய், கிளிய வச்சு நீ என்னடா செய்வ? நான் அந்த கிளி கூட விளையாடுவேன், அது கூட பேசுவேன். சரி, அப்பா வரட்டும், அவர்கிட்ட சொல்லி பாக்குறேன். இவங்க இப்படி பேசுனதை கேட்ட ஜக்குவோட மனசுல ஒரு புது ஆசை உண்டாயிடுச்சு. இந்த பையன் மாதிரியே நானும் என்னோட வீட்டுல ஒரு கிளிய வளர்ப்பேன். அது கூட விளையாடுவேன், அது கூட பேசுவேன். இப்படி நினைச்ச ஜக்கு பிறகு அவசரமா தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போனான். அப்பா, எனக்கு ஒரு குட்டி கிளி வேணும். நான் அந்த கிளிய வளர்த்து அது கூட விளையாட போறேன். ஜக்கு, உனக்கு ஏன் இப்படி ஒரு ஆசை வந்துச்சு? அப்பா, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. எனக்கு இப்பவே ஒரு கிளி வேணும். சீக்கிரமா எனக்கு போய் ஒரு கிளிய பிடிச்சிட்டு வாங்க. நான் அது கூட விளையாடணும், அது கூட பேசணும். இங்க பாரு ஜக்கு, எனக்கெல்லாம் கிளிய பிடிக்க தெரியாது. அதனால கிளி வளர்க்குற ஆசையை இப்பவே மறந்துரு. காலுஜி, நமக்கு இருக்கிறது ஒரே பையன். அவனோட சின்ன ஆசைய கூட உங்களால நிறைவேற்ற முடியாதா? போங்க, எப்படியாவது ஒரு சின்ன கிளிய பிடிச்சுக்கிட்டு வாங்க. அப்பா ப்ளீஸ், எப்படியாவது ஒரு கிளிய பிடிச்சுக்கிட்டு வாங்க. எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. சரி, அம்மாவும் பிள்ளையும் ஒன்னா சேர்ந்துட்டீங்களா? இதுக்கப்புறம் நான் சொன்னா கேட்க மாட்டீங்க. சரி இருங்க, நான் போய் முயற்சி பண்ணி பாக்குறேன். இப்படி சொன்ன காலுக்காக பிறகு தன்னுடைய வீட்டை விட்டு கிளம்பி வெளியில பறந்து போச்சு.
இப்படி பறந்து போன காலுக்காகும் வழியில ஒரு இடத்துல சோனாக்குருவி உட்கார்ந்து பார்த்ததும் அதுகிட்ட போய் உட்காந்துச்சு. சோனா, நம்ம காட்டுல கிளியோட குடும்பம் யாராவது இருக்காங்களா? இல்ல காலண்ணா, நம்ம காட்டுல கிளியோட குடும்பம் எதுவும் இல்ல. ஆனா பக்கத்து காட்டுல ஒரு கிளியோட குடும்பம் வசிக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியா? அப்படின்னா நான் இப்பவே பக்கத்து காட்டுக்கு போய் ஆகணும். காலண்ணா, நீங்க எதுக்காக கிளிகளை சந்திக்க ஆசைப்படுறீங்க? அவங்க கிட்ட உங்களுக்கு என்ன வேலை இருக்கு? ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒன்னும் வேலை இல்ல, சும்மா விசாரிச்சேன், அவ்வளவுதான். இப்படி சொன்ன காலுக்காகவும் பிறகு அங்கிருந்து பறந்து போச்சு. மிட்டு, நானும் அம்மாவும் உணவு தேட போறோம். நீ பத்திரமா வீட்லயே இருக்கணும். வீட்டை விட்டு எங்கேயும் வெளியில போக கூடாது. அம்மா, வீட்டுக்குள்ளேயே இருந்தா போர் அடிக்குது. நான் வீட்டு வாசல்ல வந்து உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க போறேன். சரி, வீட்டு வாசல்ல தான் உட்காரணும். அதை தாண்டி வேற எங்கேயும் போக கூடாது. போக மாட்டோமா? நீங்க வர்ற வரைக்கும் அதே இடத்துல தான் உட்கார்ந்து இருப்பேன். மிட்டு இப்படி சொன்னதும் ரீதா கிளியும் ராகி கிளியும் உணவு தேட பறந்து போனாங்க. மிட்டு அம்மா கிட்ட சொன்ன மாதிரியே வீட்டு வாசல்ல உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வழியா ஒரு மின்மினி பூச்சி பறந்து வந்துச்சு. ஐ, மின்மினி பூச்சி, மின்மினி பூச்சி. மின்மினி பூச்சை பார்த்த மிட்டு சந்தோஷத்துல குதிக்க ஆரம்பிச்சான். மிட்டு இப்படி சந்தோஷத்துல துள்ளி குதிக்கும் போது அந்த மின்மினி பூச்சி அவனை தாண்டி பறந்து போயிடுச்சு. மிட்டு சின்ன குழந்தை தானே, அதனால அம்மா சொன்னதையெல்லாம் இந்த சமயத்துல மறந்துட்டு அந்த மின்மினி பூச்சி பின்னாலேயே பறந்து போக ஆரம்பிச்சான். கொஞ்ச நேரம் மிட்டுவுக்கு முன்னாலேயே பறந்து போய்கிட்டு இருந்த அந்த மின்மினி பூச்சி திடீர்னு காணாம போயிடுச்சு. மின்மினி பூச்சி பின்னாலேயே பறந்து வந்த மிட்டு இப்ப அருவிக்கரைக்கு வந்து சேர்ந்திருந்தான். இப்ப அருவிக்கரைக்கு வந்து சேர்ந்த மிட்டு சுத்தியும் முத்தியும் தேடி பார்த்தான். ஆனா அந்த மின்மினி பூச்சி எங்கேயுமே இல்ல. இந்த சமயத்துல கிளிய தேடிக்கிட்டு பறந்து வந்த காலுக்காகும் பக்கத்து காட்டுல இருந்த அந்த அருவிக்கரைக்கு வந்து சேர்ந்துருச்சு. இப்படி அங்க வந்து சேர்ந்த காலுக்காகும் மிட்டு யாரையோ தேடிக்கிட்டு இருக்கத கவனிச்சிருச்சு. நாம நினைச்ச மாதிரியே ஒரு அழகான சின்ன கிளி இங்க உட்காந்துருக்கு. இதுகிட்ட மெதுவா பேச்சு கொடுத்து எப்படியாவது இந்த கிளிய நாம கடத்திக்கிட்டு போகணும். தம்பி, நீ யார தேடிக்கிட்டு இருக்க? உன்னோட பேர் என்ன? அங்கிள், என் பேரு மிட்டு. நான் ஒரு மின்மினி பூச்சி பின்னாலேயே இங்க வந்தேன். ஆனா அந்த மின்மினி பூச்சி எங்கேயோ போய் மறைஞ்சிடுச்சு. அப்படியா? மின்மினி பூச்சிய தேடிக்கிட்டு வந்தீங்களா? வேணும்னா என் கூட வாங்க, எங்க வீட்டுல நிறைய மின்மினி பூச்சி இருக்கு. அப்படியா அங்கிள்? உண்மையாவா சொல்றீங்க? ஆமா, என் பக்கத்துல வா, உங்ககிட்ட இன்னும் நிறைய பேச வேண்டி இருக்கு. காலுக்காக சொன்னது உண்மைன்னு நம்மள மிட்டு உடனே காலுக்காக பக்கத்துல வந்து உட்கார்ந்தான். உடனே காலுக்காகும் அது தயாரா வச்சிருந்த சாக்குல மிட்டுவை பிடிச்சு போட்டுக்குச்சு. பிறகு அந்த சாக்கை தூக்கிட்டு தன்னோட காட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. காலுக்காக தன்னோட வீட்டுக்கு வந்த உடனே மிட்டுவை ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சது. வந்துருச்சு, நான் விளையாட ஒரு கிளி வந்துடுச்சு. என்னோட அப்பா நான் சொன்ன மாதிரியே எனக்கு ஒரு கிளிய பிடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. கழுச்சி, இந்த கிளி ரொம்ப அழகா இருக்கு. இவ்வளவு சீக்கிரம் நீங்க ஒரு கிளிய பிடிச்சுக்கிட்டு வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. ஆமா, இதோட பேர் என்ன? இது பேரு மிட்டு. அது நான் வச்ச பேரு இல்ல, அவங்க அம்மா அப்பா வச்ச பேரு. இவங்க எல்லாம் பேசினது கேட்டு மிட்டு அழுதுகிட்டே இருந்தான். இங்க பாரு ஜக்கு, நம்ம வீட்டுல இப்படி ஒரு கிளி இருக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சா அது பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால இந்த கிளிய வெளியே எங்கேயும் அழைச்சிக்கிட்டு போகாத, வீட்டுக்குள்ளேயே வச்சு விளையாடு. அங்கிள், என்ன விடுதலை பண்ணுங்க. நான் வீட்டுக்கு போகணும். என்னோட அம்மா அப்பா என்ன தேடிக்கிட்டு இருப்பாங்க. இங்க பாரு மிட்டு, சத்தம் போடக்கூடாது. சத்தம் போட்டினா எனக்கு கோபம் வந்துடும். நீ இதுக்கப்புறம் எங்கேயும் போக முடியாது. எப்பவும் என் கூட தான் இருக்கணும். உனக்கு சாப்பிட சாப்பாடு, குடிக்க தண்ணி எல்லாம் கொடுப்பேன். அதையெல்லாம் சாப்பிட்டுட்டு என் கூட விளையாண்டுகிட்டே இருக்கணும். இங்க பாரு மிட்டு, ஒரு கிளிய பிடிச்சுக்கிட்டு வந்து வளர்க்கணுங்கிறது என் பையனோட ஆசை. அதனால நீ எப்பவும் அவங்கிட்ட அன்பா பேசணும், நல்லா விளையாடணும். இதே சமயம் சாயங்காலம் வீட்டுக்கு திரும்பி வந்த ரீட்டா பிறகு அந்த காடு புறா பறந்து தங்களுடைய குழந்தை மிட்டுவை தேடி பார்த்தாங்க. ஆனா மிட்டு அவங்களுக்கு எங்கேயும் கிடைக்கவே இல்ல. பறந்து பறந்து களைச்சு போன இவங்க பிறகு தங்களுடைய வீட்டுக்கே வந்து சேர்ந்துட்டாங்க. பிறகு ராத்திரி ஆச்சு. சக்கு கூண்டுக்குள்ள இருந்த மிட்டுவுக்கு மிளகா பழம் கொடுத்தான். குடிக்க தண்ணீரும் வச்சான். ஆனா மிட்டு எதையுமே சாப்பிடல. என்ன விடுதலை பண்ணுங்க. நான் எங்க அம்மா அப்பா கிட்ட போகணும். நீங்க எனக்கு எதை சாப்பிட கொடுத்தாலும் நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு என்னோட அம்மா அப்பா தான் வேணும். ஜக்கு, கவலைப்படாத. இந்த கிளி எத்தனை நாள் தான் இப்படி சாப்பிடாம இருக்கும்னு பாக்குறேன்.
எப்படி இருந்தாலும் இது நம்ம வழிக்கு வந்துடும். நீ ஒண்ணு பண்ணு, இந்த கூண்டை தூக்கிக்கிட்டு போய் பக்கத்து ரூம்ல வச்சிடு. இது இப்படி அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்தா எனக்கு கோவமா வருது. எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சுன்னா அப்புறம் இதோட கழுத்தை முறிச்சு போட்டுடுவேன். அம்மா அம்மா, அவசரப்பட்டு என்னோட மிட்டுவை கொன்னுடாதீங்க. நான் இப்பவே இதை தூக்கிக்கிட்டு என்னோட ரூமுக்கு போயிடுறேன். இப்படி சொன்ன ஜக்கு அந்த கூண்டை தூக்கிட்டு போய் தன்னோட ரூம்ல வச்சுக்கிட்டான். பிறகு காலுக்காவும் கோரிக்காவும் ஜக்கு இவங்க எல்லாரும் தங்களோட கூட்டுல படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. காலையில உணவு தேட போன சோனா குருவி ஜக்கோட ரூம்ல ஒரு கூண்டும் அந்த கூண்டுக்குள்ள ஒரு கிளியும் இருக்கிறத பார்த்துட்டு ஜன்னல் பக்கம் போச்சு. அடடா, இந்த காங்கல் இந்த கிளிய பிடிச்சு கூண்டுல அடைச்சு வச்சிருக்காங்க. இந்த கிளிக்கு நாம எப்படியாவது விடுதலை வாங்கி கொடுக்கணும். இப்படி நினைச்ச சோனா குருவி பிறகு புறாவை பாக்குறதுக்காக பறந்து போச்சு. புறான்னா காங்களோட வீட்டுல ஒரு சின்ன கிளிய பிடிச்சு ஒரு கூண்டுல அடைச்சு வச்சிருக்காங்க. பாவம், அந்த கிளிக்கு நம்ம ஏதாவது உதவி செஞ்சாகணும். என்னது, காகங்கள் வீட்டுல கிளி இருக்கா? அப்படின்னா அவங்க அத பக்கத்து காட்டுல இருந்து தான் பிடிச்சுக்கிட்டு வந்திருக்கணும். அப்பனா சீக்கிரமா கிளம்புங்க. நாம இப்பவே பக்கத்து காட்டுக்கு போய் அவங்க அம்மா அப்பா யாருன்னு தேடி பார்த்து அவங்களையும் அழைச்சிட்டு வருவோம். பிறகு புறாவும் சோனா குருவியும் பக்கத்து காட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி பறந்து போனவங்க ஒரு மரத்துல உட்காந்து தங்களுடைய குழந்தைய நினைச்சு அழுதுகிட்டு இருந்த ரீட்டா கிளியையும் ராக்கி கிளியையும் பார்த்துட்டாங்க. பிறகு அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி அவங்க 2 பேரையும் தங்களோட காட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. சோனா, நாம மட்டும் காகங்களை போய் சந்திச்சா அவங்க அந்த கிளிய விடுதலை பண்ண ஒத்துக்க மாட்டாங்க. அதனால கழுகக்காவை போய் பார்த்து அவங்களையும் அழைச்சுக்கிட்டு போகலாம். புறா சொன்னதை கேட்டுட்டு பிறகு எல்லாரும் கழுகக்காவை பாக்குறதுக்காக கழுகோட கூட்டம் நோக்கி பறந்து போனாங்க. இப்படி போன இவங்க எல்லாரும் கழுகக்கா கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொன்னாங்க. அந்த காகங்கள் நம்ம காட்டை விட்டு போற நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்திருக்காங்க. சரி வாங்க, இப்பவே அவங்க வீட்டுக்கு போவோம். இப்படி பேசிக்கிட்ட இவங்க எல்லாரும் உடனே காங்களோட வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. ஏய் திருட்டு காகங்களே, உங்க வீட்டுல ஒரு சின்ன கிளிய கூண்டுல அடைச்சு வச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். அந்த கிளி எங்க? கழுகக்கா சொல்லுங்க. அப்படியெல்லாம் இங்க எந்த கிளியும் இல்ல. யாரோ உங்களுக்கு தவறான தகவலை கொடுத்திருக்காங்க. இல்ல, நான் பறந்து போறப்ப ஜன்னல் வழியா பார்த்தேன். இந்த வீட்டுல ஒரு கிளி இருந்துச்சு. ஓ அதுவா? கழுகக்கா, நேத்து நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்துல ஜன்னல் வழியா என்ன பார்த்த சோனா குருவி என்ன கிளின்னு நினைச்சிருக்கும் போல இருக்கு. கோரி, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. நீ அளவை தாண்டி பேச ஆரம்பிக்கிற. கழுகக்கா, இந்த காகங்கள் கிட்ட இப்படி கேட்டா உண்மையை சொல்ல மாட்டாங்க. எப்படி கேட்கணுமோ அப்படி கேளுங்க. உடனே கழுகாக்கா முதல்ல காலுக்காகத்துக்கு ஒங்கி ஒரு அறை விட்டது. அப்புறம் கோரிக்காகத்துக்கு ஒரு அறை விட்டது. டே ஜக்கு, அடுத்த அறை உனக்குதான். கழுகாண்டி, என்ன அடிக்காதீங்க. நான் இப்பவே உங்ககிட்ட அந்த கிளிய கொடுத்துட்றேன். இப்படி சொன்ன ஜக்கு உடனே பக்கத்து ரூமுக்கு போய் கூண்டுக்குள்ள அடைப்பட்டிருந்த கிளிய அங்க கொண்டு வந்துட்டான். பிறகு எல்லா பறவைகளும் மிட்டுவை விடுதலை பண்ணினாங்க. கழுகக்கா, இந்த காகங்களை இப்படியே விடக்கூடாது. இவங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்தாகணும். இவங்களை இப்படியே விட போறேன்னு யார் சொன்னது? இவங்களுக்கு புது விதமான ஒரு தண்டனை காத்துக்கிட்டு இருக்கு. இப்படி சொன்ன கழுகாக்கா மறுநாள் காலுக்காவும் கோரிக்காவும் ஜக்கு இவங்க 3 பேரையும் தனித்தனியா 3 கூண்டுல அடைச்சு வச்சது. இங்க பாருங்க பறவைகளே, இவங்க 3 பேரும் இதுக்கப்புறம் இந்த கூண்டுக்குள்ளதான் இருப்பாங்க. இவங்க மேல இறக்கப்படுறவங்க ஏதாவது சாப்பிட கொடுக்கலாம். இவங்க மேல பாவப்படுறவங்க குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கலாம். கழுகக்கா, ஒருவேளை இவங்களுக்கு எங்க மேல இறக்கமோ பாவமோ வரலன்னா அடுத்த ஜென்மத்திலேயாவது மத்தவங்க உங்களை பார்த்து இறக்கப்படுற மாதிரி நடந்துக்கோங்க. இப்படி சொல்லிட்டு கழுகாக்கா அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. காங்கள் 3 பேரும் அவங்க செஞ்ச தவற நினைச்சு கூண்டுக்குள்ள அழுதுகிட்டு இருந்தாங்க.